தளபதி விஜய் தற்போது ஜனநாயகன் என்ற திரைப்படத்தில் பிஸியாக நடித்து வருகின்றார். மறுபக்கம் தன் அரசியல் கட்சி பணிகளையும் செய்து வருகிறார். கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் விஜய் தன் தமிழக வெற்றி கழகம் கட்சியை அறிவித்து அரசியலில் அதிகாரப்பூர்வமாக என்ட்ரி கொடுத்தார். இது விஜய் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. ஆனால் அந்த சந்தோஷம் சில வினாடிகள் கூட இல்லை. தான் அரசியலில் என்ட்ரி கொடுக்க போவதை ஒரு அறிக்கையின் மூலம் வெளியிட்டார் விஜய். அந்த அறிக்கையின் கடைசியில் நடிப்பிலிருந்து விலகுவதாகவும் கூறிவிட்டார். இது விஜய் ரசிகர்களுக்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களுக்கும் அதிர்ச்சியை கொடுத்தது. தன் கரியரின் உச்சத்தில் இந்த முடிவை விஜய் ஏன் எடுத்தார் என்ற கேள்விதான் எழுந்தது. மேலும் அரசியலில் என்ட்ரி கொடுத்தாலும் தொடர்ந்து படங்களில் நடிக்கலாமே, குறைந்தது ஒரு வருடத்திற்கு அல்லது 2 வருடத்திற்கு ஒரு படத்திலாவது விஜய் நடிக்கலாமே என்பதுதான் அனைவரது வேண்டுகோளாகவும் உள்ளது. ஒரு பக்கம் விஜய் கட்சி துவங்கியதற்கு வாழ்த்துக்கள் வந்த வண்ணம் இருந்த நிலையில் மறுபக்கம் ரசிகர்களிடம் இருந்து கோரிக்கைகளும் வந்து கொண்டுதான் இருந்தன. ஆனால் விஜய் தான் எடுத்த முடிவில் உறுதியாக இருக்கின்றார். 2026ஆம் ஆண்டு நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வேலைகளில் தீவிரமாக இறங்கியுள்ளார் விஜய். ஜனநாயகன் படத்தின் படப்பிடிப்பை முடித்துவிட்டு மே மாதத்தில் இருந்து முழுநேர அரசியல்வாதியாக தன் பயணத்தை துவங்க உள்ளார். ஆனால் தற்போதும் விஜயிடம் அவரது முடிவை மாற்றுமாறு ரசிகர்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். ரசிகர்கள் மட்டுமல்லாமல் பெரும்பாலான திரை பிரபலங்களும் விஜய் தொடர்ந்து நடிக்க வேண்டும் என்றுதான் சொல்கின்றனர். அந்த லிஸ்டில் பிரபல நடிகர் சிபி சத்யராஜும் ஒருவர். விஜயின் அதி தீவிரமான ரசிகர்களில் ஒருவரான சிபி சத்யராஜ் நடிப்பில் விரைவில் 10 Hours என்ற திரைப்படம் ரிலீஸ் ஆக உள்ளது. இப்படத்தின் ப்ரமோஷன் நிகழ்ச்சிகளில் சிபி சத்யராஜ் கலந்து கொண்டு வருகின்றார். அப்படி ஒரு நிகழ்ச்சியில் தான் சிபி சத்யராஜ் விஜய் அண்ணா தொடர்ந்து நடிக்க வேண்டும், அவருக்கு எங்களின் ஆதரவு கண்டிப்பாக உண்டு, இருந்தாலும் தொடர்ந்து படங்களில் நடிக விஜய் அண்ணா பிளீஸ் என கேட்டுள்ளார் சிபி சத்யராஜ். இவரின் இந்த பேச்சு விஜய் ரசிகர்களால் இணையத்தில் அதிக அளவில் பகிரப்பட்டு வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் பிரபல நடிகர் சிபி சத்யராஜ் நடித்துள்ள 10 Hours படத்தின் ட்ரெய்லர் வெளியாகியுள்ளது. தமிழ் சினிமாவில் பிரபல நடிகர் சத்யராஜ் மகனான சிபி சத்யராஜ் கடந்த 2003ஆம் ஆண்டில் ஸ்டூடெண்ட் நம்பர் 1 திரைப்படம் மூலம் கதாநாயகனாக அறிமுகமானார். அப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்ற நிலையில் அதன் பின்னர் ஜோர், வெற்றிவேல், சக்திவேல், கோவை பிரதர்ஸ், லீ, நாணயம் ஆகிய படங்களில் நடித்தார். இந்த படங்கள் எதிர்பார்த்த வெற்றியை பெறாத நிலையில் சிபி சத்யராஜ் நடித்த நாய்கள் ஜாக்கிரதை திரைப்படம் நல்ல வரவேற்பை பெற்றது. மேலும் கடைசியாக இவர் நடித்த வட்டம், மாயோன், வால்டர் ஆகிய படங்கள் கலவையான விமர்சனங்களை பெற்றன. ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படமாக உருவாக்கியுள்ள 10 Hours படத்திற்கு KS சுந்தரமூர்த்தி இசையமைத்துள்ளார். இந்த படத்தை 5 Star மற்றும் வைன் நிறுவனங்கள் தயாரித்துள்ளது. இப்படத்திற்கு ஜெய் கார்த்திக் ஒளிப்பதிவு செய்துள்ளார். இந்நிலையில் 10 Hours படத்தின் ட்ரெய்லரை தமிழ் சினிமாவின் பிரபல இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் வெளியிட்டுள்ளார். ஒரு இரவில் 10 மணி நேரத்திற்குள் பல கொலைகள் நடக்கிறது. அந்த கொலையாளியை சிபி சத்யராஜ் காவல்துறை அதிகாரிகளுடன் இணைந்து எவ்வாறு கண்டுபிடிக்கிறார் என்பதே இப்படத்தின் மைய கதையாகும். விறுவிறுப்பான ட்ரெய்லர் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்று வருகிறது. மேலும் ட்ரெய்லரை வெளியிட்டதற்கு இயக்குனர் லோகேஷ் கனகராஜிற்கு நன்றி தெரிவித்த சிபிராஜ் தான் கூலி படத்தை எதிர்பார்த்து காத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.